Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழக மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சட்டப்பேரவை கண்டனம் தெரிவிப்பதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். ஆளுநர் உரை தினத்தன்று நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்பாகவும் அன்றைய தினம் ஆளுநர் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்ட விவரங்கள் தொடர்பாகவும் விளக்கம் கொடுத்த சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் வினாக்கள், விடைகள், சட்ட முன்வடிவுகள், தனி தீர்மானம், அமைச்சரின் பதிலுரைகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதாக தெரிவித்தார். ஆளுநர் அவைக்கு வருவதற்கு முன்பாக டிடி தொலைக்காட்சி மற்றும் ஆல் இண்டியா ரேடியோ நிறுவனத்தினர் முன் அனுமதி பெறாமல் அவைக்குள் வந்து கேமராவை போட்டு படம் பிடிக்க தொடங்கிய நிலையில் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆளுநர் அவையில் பேசுவதை வெட்டி ஒட்டி வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்த முயற்சி முதலமைச்சரின் முயற்சியால் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஆளுநரின் இந்த முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டதால் அவரின் சமூக வலைதள பக்கத்தில் நெருக்கடி, அவசர நிலை என்றெல்லாம் பதிவிட்டிருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் டிடியை அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த அரசை, இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம்தான். அதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்திருக்கின்றது. இல்லை என்றால் டிடி அந்த பொதிகை தொலைக்காட்சி இங்கு உள்ளே இருந்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும். அது நடக்க முடியவில்லையே என்ற காரணத்தினால்தான் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது. அமைச்சரவை எழுதி கொடுக்கின்ற தீர்மானத்தை வாசிப்பது மட்டும்தான் அவருடைய ஜனநாயக கடமை. அவர் இது தேசிய கீதம் முதலில் பாடுங்கள் என்று கோரிக்கை வைப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. காட்சிகள் வெட்டி ஒட்டப்பட்டிருக்கும் என்பதாலேயே பொதிகை தொலைக்காட்சியை சட்டப்பேரவையில் அனுமதிக்கப்படவில்லை என விளக்கமும் கொடுத்தார். தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.